எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. இப்பொழுது தாம்பரத்திலும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். தலைமுடிய கண்டிஷனரே இல்லாம பளபளன்னு நீளமாவும் அடர்த்தியாவும் வளர வைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஆளி விதை மட்டும் போதும். ஸோ ஆளி விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல omega-3 கொழுப்பு அமிலங்கள் நிறைஞ்ச ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னே சொல்லலாம். ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்ச இந்த உணவை நம்ம டயட்ல சேர்த்துக்கிறது எல்லா வகையிலையும் நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த ஆளி விதையில அதிக அளவுல நுண் ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்ச இருக்கு. இதை உணவாகவும் சரி, தலைமுடிக்கும் சரி, சருமத்துக்கும் சரி, இந்த மாதிரி எல்லா வகையிலும் நம்ம யூஸ் பண்ணலாம். இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா வறுத்து யூஸ் பண்ணலாம், ஜெல்லா மாற்றி யூஸ் பண்ணலாம், எண்ணெய் வடிவில் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஆளி விதையில ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா? எஸ், அதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா omega-3 கொழுப்பு அமிலங்கள் மிக அதிக அளவுல இருக்கு. அதோட வைட்டமின் இ, வைட்டமின் பி, ஆன்டி ஆக்சிடென்ட் இது எல்லாமே நிறைஞ்சிருக்கு. ஸோ முடி வளர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு ஆளி விதை மிகவும் உதவியான ஒரு விஷயமா இருக்கும். இது வேர்க்கால்களுக்கு ஊட்டச்சத்தையும் போதிய அளவிலான நீர் சத்தையும் கொடுத்து உச்சந்தலையில ரத்த ஓட்டத்தை அதிகரிக்குது. இந்த மாதிரி ரத்த ஓட்டம் உச்சந்தலையில அதிகரிக்கிறது மூலமா தலைமுடியோட வளர்ச்சியும் தூண்டப்படுது. சிலருக்கு முடிய நீளமா வளர்க்கணும்னு ஆசை இருக்கும், சிலருக்கு அடர்த்தியா வளர்க்கணும்னு ஆசை இருக்கும். என்ன மாதிரி ஆசை உங்களுக்கு இருந்தாலும் சரி, நீங்க இந்த ஆளி விதையை பயன்படுத்தலாம். சோ எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆளி விதையோட ஜெல் எடுத்து தலைமுடியோட வேர்க்கால்கள் அப்ளை பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே மசாஜ் கொடுங்க. அதுக்கப்புறமா வழக்கம் போல ஒரு மைல்டான ஷாம்பு போட்டு நீங்க வாஷ் பண்ணிடலாம். இதே மாதிரி வாரத்துல 2 அல்லது 3 முறை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றத்தை உங்களால பார்க்க முடியும். அடுத்ததா பொடுகுக்கு கூட இந்த ஆளி விதையை நம்மளால பயன்படுத்த முடியும். சோ இதுல omega-3 கொழுப்பு அமிலங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இது தலைமுடிக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்தை கொடுக்கும். குறிப்பா உச்சந்தலைக்கு போதிய ஈரப்பதத்தை கொடுத்து பொடுகு வராம தடுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சோ இந்த ஆளி விதையில அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் அதிகமா இருக்கிறதுனால பொடுகால ஏற்படக்கூடிய அரிப்பு, எரிச்சல் இது எல்லாத்தையுமே இது சரி பண்ணிடும். சோ அதிகப்படியான ரசாயன பயன்பாடா இருக்கட்டும், தலைமுடி வறட்சியா இருக்கட்டும், மன அழுத்தம், இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள்னால தலைமுடி உதிர்வு அப்படின்ற பிரச்சனை அதிகரிக்கும். இதுக்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் சரி, இந்த ஆளி விதை அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சோ வீட்லயே இந்த ஜெல்லை எப்படி நம்ம தயார் பண்றது அப்படின்றத நீங்க கேட்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: 1/4 கப் ஆளி விதை எடுக்கிறீங்க அப்படின்னா 2.5 கப் தண்ணி எடுக்கணும். ஸோ ஒரு பாத்திரத்துல தண்ணியை ஊற்றிடுங்க. ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கு அப்புறமா அதுல ஆளி விதையை சேர்த்து நல்லா கிளறிட்டே இருக்கணும். இந்த நேரத்துல தீயை சிம்ல வச்சுக்கோங்க. கொதிக்க கொதிக்க ஆளி விதையில இருந்து ஜெல் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர ஆரம்பிக்கும். ஸோ ஜெல்லை நல்லா சூடா இருக்கும் போதே வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஆறிடுச்சு அப்படின்னா ஜெல் கட்டி ஆயிடும். அப்புறம் வடிகட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வடிகட்டின ஜெல்ல ஒரு கண்ணாடி பாட்டில்ல ஆற வச்சு அடைச்சு வச்சுக்கோங்க. இதை நீங்க ஃப்ரிட்ஜ்ல 3 வாரம் வரைக்கும் வச்சு பயன்படுத்தலாம். சோ கண்டிப்பா இந்த Flaxseed ஆளி விதை அப்படின்றது பல்வேறு விதமான நன்மைகளை தரக்கூடிய ஒரு விஷயம். இது வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற பல யூஸ்ஃபுல்லான பியூட்டி போட நான் உங்களை மீட் பண்றேன். வீடியோ உங்களை சேரணும் அப்படின்னா IBC மங்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. இப்பொழுது தாம்பரத்திலும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். பேபி க்ரீம் போட்டுட்டு சாம்பரோட இது காம்பேக்ட் யூஸ் பண்ணுவேன். அவ்வளோதான். ஜஸ்ட் காஜல் வைப்பேன், இந்த ஐப்ரோஸ், அவ்வளோதான். எனக்கு லிப் பாம், லிப் கிளாஸ்னால் ரொம்ப பிடிக்கும். நான் எங்கே போனாலும் டிஃப்ரெண்ட்டாக வாங்கிடுவேன் ஏதாச்சும். வீட்டில் மட்டும்தான் பண்ணுவேன். வீட்டில் அவளே எல்லாமே பண்ணிப்பாங்க, அந்த மாதிரி பண்ணிப்பாங்க. நானும் மம்மிக்கு பண்ணதில்லை, எங்கள் அத்தைக்கு பண்ணியிருக்கேன். ஓகே, ஏன் மம்மிக்கு பண்ணல? மம்மி பண்ண விட மாட்டாங்க. இப்போ ட்ரை பண்ணிடலாமா? மம்மிக்கு போட்டுடலாமா மேக்கப்? வேணாம், ஏன்? எனக்கு போட வராதுன்னா நானா ஏதாச்சும் பண்ணி விட்டுருவேன். திட்டு வாங்குவேன், அதுக்கப்புறம் திட்டுவேன். நம்ம சொல்றதெல்லாம் இல்லை, அங்க வித்தியாசமா கேட்பான். என்ன எதெல்லாம் சாப்பிடக்கூடாது அது கேட்பாங்க அந்த அம்மா. ஓகே, பிரியாணி வேணும், எனக்கு ஃப்ரைட் ரைஸ் வேணும், அந்த மாதிரி தான் விரும்பி சாப்பிடுவாங்க. தவிர நான் சொல்லுவேன் ஜூஸ் எடுத்து கொடி, நட்ஸ், எனக்கு எதனா காரமா கொடுமா, எதனா காரமா சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மம்மி எனக்கு அது தரலன்னா நான் கோச்சிட்டு போயிடுவேன். டேடியை போய் எனக்கு நல்ல பிரியாணி ஆர்டர் பண்ணி தர சொல்லணும், வீட்டில் போய் சாப்பிடணும் போல இருக்கு. நான் தப்பு பண்ணா கூட டாடி மம்மியா அண்ணாவை தான் திட்டு பண்ணுவாங்க. நான் தப்பு பண்ணா என்னை மட்டும் திட்ட மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்போ நம்ம கரெக்டாக லீவ் இருக்கும், அந்த நேரத்தில் எல்லாருமே இருப்பாங்க, விளையாடணும்னு வா, அப்போ ஷூட் இருக்கும், அதெல்லாம் தான் மிஸ் பண்ணுவா. அதுக்கப்புறமா ஃபேமிலி கூட இப்போ அவங்க அத்தை வீடு, அம்மா வீடு அந்த மாதிரி போகணும், எல்லாருமே அந்த இடத்துல இருப்பாங்க, அது மிஸ் பண்ணுவா. அதெல்லாம் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்.
ஐயோ குழந்தைக்கு ஃப்ரீயாக இருக்கும் போது நம்ம ஷூட்டு கூப்பிட்டு போயிடுறோமே.